ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பரணி சண்முகம் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒட்டுமொத்த பேரும் நேராக ஹாஸ்பிட்டலில் தான் நிற்காங்க. இன்னொரு பக்கம் சண்முகம் கடவுளையும் வணங்கிட்டு இருக்காங்க. ஆமாம், கூடவே இருந்து நம்ம ரத்னா எனக்கு மீட்டு கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி சண்முகம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தங்கச்சிங்க எல்லாருமே இங்கே பாருன்னு, அதான் மதனி போயிருக்கால, கண்டிப்பாக நம்ம அக்காவுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு, ரத்னா அக்கா கண்டிப்பாக மறுபடியும் வருவா, உன்னை அண்ணன்னு கூப்பிடுவா, அழாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சண்முகத்தோட அப்பாவும் இங்கே பாருல, பரணி எத்தனை வாட்டி நம்ம உசுரெல்லாம் காப்பாத்திருக்கா, அவன் நம்ம வீட்டுக்கு குல தெய்வம் இல்லை, இங்கே பாரு அந்த குல தெய்வமே நம்ம பரணி உருவத்தில் தான் நம்ம வீட்டில் இருக்கு. அவ என்ன பாடுபடுறான்னு பார்த்தியா, ரத்னா எப்படி தான் வெறுக்க ஒதுக்கினாலும் அவளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் பரணி இவ்வளோ பாடுபட்டு அவளை கொண்டு போய் அந்த வெங்கடேஷன் வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்தா. அவள் என்னடா பண்ணுவா, அவள் சந்தோஷமாக வாழணும்னு தான் எல்லாத்தையும் பார்த்து பண்ணா. நீ எதுக்கும் கவலைப்படாதில்ல, என்னோட குலதெய்வம் பரணி கண்டிப்பாக நம்ம ரத்னாவை காப்பாற்றிடுவான் அப்படின்னு அவங்களும் அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சண்முகம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பரணி திட்டிருப்பாங்க இல்லையா, ரத்னாவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீ மட்டும்தான், நீ ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு. இதை நினைச்சு பார்த்து சண்முகம் ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ, நான் வர அவசரப்பட்டு பரணியை திட்டிட்டேனேப்பா, அவன் என்னப்பா நினைப்பா, பாவோப்பா பரணி அப்படின்னு சொன்னதும், இங்கே பாருல, அவன் நம்ம வீட்டு குலதெய்வம், கண்டிப்பா அவனை இதுவும் நினைக்க மாட்டா, உன் இடத்துல யாரா இருந்தாலும் அப்படித்தான் பேசுவாங்க, அதெல்லாம் அவன் புரிஞ்சுப்பால, கவலைப்படாத, நீ வேணும்னா பாரு, பரணி வழியில ரத்னா கண்ணை முடிச்சுட்டான்னு சொல்லுவான் அப்படின்னு நம்ம சண்முகத்தை எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நேரா பரணி தான் காமிக்கிறாங்க. பரணி ரொம்ப தீவிரமாக ரத்னாவுக்கு சிகிச்சை செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நல்லபடியாக எல்லாமே முடிச்சிருது. உடனே பரணி வழியில் வந்தது என்னாச்சுட்டா, எனக்கு தெரியும்டா, என் பிள்ளைய நீ காப்பாற்றிடுவேன்னு, என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னதும் பரணி எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே சொல்லும் மதனி, என்ன ஆச்சு அக்கா, கண் முடிச்சிடுவாங்க, அக்காவுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னதும், இங்கே பாருங்க, நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி ரத்னாவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லபடியாக சிறப்பாக ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சிருச்சு அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அக்கா கண் முழிச்சிட்டா மதனி, அதான் ஒரு பிரச்சனை. இப்போதைக்கு ரத்னா கண் முழிக்கவே இல்லை. அது மட்டும் கிடையாது, ரத்னாவுக்கு மூளைக்கு போகிற நரம்பில் ஒரு சிக்கல் இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவள் கண் மொழிச்சே ஆகணும். அப்படி இல்லைன்னா அப்படின்னு இழுக்கும்போது எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆக மாட்டேனே சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், எல்லாம் ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போது ரத்னா கண் முழிச்சா எந்த பிரச்சனையும் இல்லை, அவள் மட்டும் கண் முழிக்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக கோமாவுக்கு போயிடுவா அப்படின்னதும் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுறது செம அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த இடத்துல ஐயோ ரத்னா அப்படின்னு நம்ம சண்முகத்தோட அப்பா இருந்து எல்லாருமே அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாரு, எப்படியாச்சு என் தங்கச்சியை காப்பாத்துரு, என் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அப்படி மட்டும் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சமூகம் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. டே, நாங்க என்னடா பண்ண முடியும், இங்க பாரு, என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே நாங்க பண்ணிட்டோம், எல்லாம் நல்லபடியா முடிச்சிருச்சு. ரத்னா மட்டும் கண் முடிச்சு அவ கொஞ்சம் சுயநினைவுல இருந்து பேசினான்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பா கண் முழிப்பா. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள ரத்னா கண் முழிச்சே ஆகணும் அப்படின்னு பரணி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சண்முகம், இல்ல கண்டிப்பா என் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாது, அவ கண்டிப்பா திரும்பி வருவா, அப்பனையும் முருகா என் தங்கச்சியை காப்பாத்திடு அப்படின்னு சண்முகம் ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருது.